பெண்ணினத்திற்கு பெருமை தரும் சக்தியின் தெய்வீக வடிவம். இன்று வரை எங்களுக்கு ஒரு குறையுமின்றி காத்து வரும் எங்கள் குலதெய்வம். ஆன மட்டும் போராடி முடிவில் சக்தி அல்ல சிவமே பெரிதென்று ஒப்புக்கொண்டவள் உங்கள் தேவி. ஆனால் அவளை வணங்கி வரும் உங்களுக்கு மட்டும் ஏனோ இன்னும் புத்தி வரவில்லை. போதும். தேவியின் கழுத்தில் இருக்கும் மகரகண்டியை நீ எடுத்து வர வேண்டும். மனிதர்களை அவமதித்தது போதாது என்றால் தெய்வத்தையும் அவமதிக்க புறப்பட்டு விட்டீர்கள். நாவை அடக்கு. இதுதான் 3வது பந்தயம், முடிவான பந்தயம். உங்கள் முடிவை நிச்சயிக்கப் போகும் கடைசி பந்தயம். இந்த சிலை என்ன மலையை எதிர்த்து வந்தாலும் நிலைகுலைய மாட்டான் அல்லிமுத்து. ஆராய்ச்சி. அட துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்ல. நீ சமாளி. மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. முடியவே முடியாது. நீங்க மன்னிச்சுதான் ஆகணும். விடு. சூழ்ச்சியே உருவாகி வந்த ஆரவல்லி, ஏன் தலை குனிகிறீர்கள்? தோல்வி உங்கள் இதயத்தை குலைக்கிறதா? உங்கள் கொடுமைக்காலான கோடானு கோடி மன்னர்களும் இப்படித்தானே வேதனைப்பட்டிருப்பார்கள். நிபந்தனைப்படி நீயும் உன் நாடும் எனக்கு அடிமை. அடிமை சாசனம் எழுதி கொடுக்க தயார் செய்து கொள். எங்க பீமசேனரை படாத பாடுபடுத்துனீங்க இல்ல? ஆராய்ச்சி, முதலில் அவரையும் மற்றவர்களையும் விடுவிக்க வேண்டும். வந்து ஒரு சமாச்சாரம் இல்ல, பீமசேனர் உன்னை வாழ்த்துவாரு. ஆனா உண்மையிலேயே யார வாழ்த்துன்னு தெரியுமா? அலங்கார வள்ளி. அப்படியா? அல்லிமுத்து மாமா, என் உள்ளமெல்லாம் துடித்துக் கொண்டிருந்தது உன்னை நினைத்து. பாண்டவ பரம்பரைக்கு அழியாத புகழை தேடி கொடுத்து விட்டார். உன் புகழும் வீரமும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் மாமா. சரி, எல்லோரும் புறப்படுங்கள். ஆரவல்லியிடம் அடிமை சாசனம் எழுதி வாங்காமலா? ஆம், அவைகளை முடித்துக்கொண்டு நாளைக்கே புறப்பட்டு வா. நான் இப்போதே புறப்பட்டு போய் அண்ணாவிடமும் சங்கபதியிடம் இந்த ஆனந்த செய்தியை கூறி உனக்கு அரசாங்க ரீதியில் வரவேற்க ஏற்பாடு செய்கிறேன். நல்லது மாமா, புறப்படு. என்னையுமா கூப்பிடுறீங்க? நான் இங்க நடக்கிற விழாவில் வந்துகிட்டு இவங்க கூடவே வந்துடுறேனே. மாமா, அவன் ஆசையைத்தான் கெடுப்பானே. சரி, நான் புறப்படுகிறேன். சரி. கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா, அம்மா கும்போட்டதெல்லாம் அழியதா, உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா.
கும்மாளம் ஹே கும்மாளம் ஹே ஹே கும்மாளம் கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா சும்மா முறைக்காதே துப்புக்கிட்ட பொம்பளே சும்மா முறைக்காதே துப்புக்கிட்ட பொம்பளே அம்மானே ஆடிடுவா எங்க நாட்டு ஆம்பளை அம்மானே ஆடிடுவா எங்க நாட்டு ஆம்பளை செம்மையாக மாட்டிக்கிட்டு வீணான வம்புல செம்மையாக மாட்டிக்கிட்டு வீணான வம்புல சீரழிஞ்சு நிக்கிது பார் சேலை கட்டும் கும்பலே கும்மாளம் அம்மா கும்மாளம் உங்க கும்மாளம் நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா பாடாப்படுத்து நீங்க பம்பரமா ஆட்டு நீங்க பாடாப்படுத்து நீங்க பம்பரமா ஆட்டு நீங்க மாடா நினைச்சு உங்க வல்லமைய காட்டினீங்க மாடா நினைச்சு உங்க வல்லமைய காட்டினீங்க ஓடாக தேய வச்சு ஒரு கொலைக்கு வாட்டுனீங்க ஓடாக தேய வச்சு ஒரு கொலைக்கு வாட்டுனீங்க உங்க காலம் ஓடி போச்சு எங்க காலம் திரும்பியாச்சு கும்மாளம் ஹே கும்மாளம் ஹே கும்மாளம் கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா கத்திகளை உருவு நீங்க கண்ணாலே கருவு நீங்க அட கத்திகளே உருவு நீங்க அட கண்ணாலே தான் கருவு நீங்க கண்டபடி பேசினீங்க கைய கால வீசினீங்க கண்டபடி பேசினீங்க கைய கால வீசினீங்க கட்டுப்பட்டு குட்டுப்பட்ட காலம் மாறி போச்சுங்க நாங்க கட்டுப்பட்டு குட்டுப்பட்ட காலம் மாறி போச்சுங்க இட்டதுதான் சட்டையில் இதை மறக்க வேணாங்க கும்மாளம் அம்மா கும்மாளம் உங்க கும்மாளம் நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா நம் நிலையை நினைக்க நினைக்க நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருக்கிறதே அக்கா நேற்று வரை நமக்கு இருந்த சீரும் சிறப்பும் நாளை இருக்க போவதில்லை சூரவல்லி தெற்கும் வடக்கும் நம் திசையை நோக்கி நடுங்கிக் கொண்டிருந்த காலம் நாளை அஸ்தமிக்கப் போகிறது ஆம் காலம் நம்மை இப்படி கவிழ்த்து விடும் என்று கனவிலும் கருதவில்லை நம் அலங்காரவல்லி வெற்றி பெண்ணாக அவனுக்கு திருமணம் வேறு செய்து கொடுக்க வேண்டுமே வழி பிறந்து விட்டது அவர்களுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டியதுதான் புரியாத இந்த நிலையில் புதிர் போடுகிறீர்களே புதிரில்லை சூரவல்லி அங்குதான் இருக்கிறது மர்மம் இப்படி வெற்றி வீரர் அல்லிமுத்து அவர்களுக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம் இந்த வினாடி முதல் நாங்களும் எங்கள் நாடும் தங்களுக்கு அடிமை நாங்களும் எங்கள் பிரஜைகளும் இனி தங்கள் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று உறுதி கூறுகிறோம் இங்கனம் ஆரவல்லி சூரவல்லி அடுத்து எங்கள் பிரகடனப்படி எனது அன்பு மகள் அலங்காரவல்லியையும் வெற்றி பெண்ணாக தாங்கள் ஏற்று மணமுடித்துக் கொள்ள வேண்டுகிறோம். ஆமா, அஸ்தினாபுரத்தின் உறவை தோடு வரவேற்கிறோம் என்பதற்கு அதுதான் சிறந்த அடையாளம். நீங்கள் மறுக்க கூடாது. என்ன பார்க்காத, அங்க பாரு. எங்கள் திருமணத்தை
என் தாயும் மாமனும் பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும். இங்க என்ன? ஆரவல்லியின் ஆணவத்தை அடக்கி அவள் நாட்டிற்கு ஆஹா, நானே பாக்கியசாலி. வெற்றி பெற்றதுமில்லாமல் அந்த நாட்டிற்கு வேந்தனாக மாறிவிட்டானா என் மகன்? ஆம் சங்கவதி, பாண்டவர் குல பெருமை நிலநாட்டி அல்லிமுத்துவுக்கு வெற்றி விழா கொண்டாட ஏற்பாடு செய்யவே ஓடோடியும் வந்தேன். நல்லது பீமா. நம் நகர மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆனந்த செய்தியை சொல். வரவேற்பு ஏற்பாடுகளை விதவிதமாக. அல்லிமுத்துவின் வெற்றியை காட்டதும் ஆனந்த கூத்தாடுவான் அபிமன்யும். அவனையும் அழைத்துக்கொள். ஆகட்டும் அண்ணா. அண்ணா, இவ்வளவு நாட்கள் பிரிந்திருந்த என் மகனை எந்தெந்த வகையில் வரவேற்க போகிறேன் பாருங்கள். அடி சண்பகம், பங்கஜம். அலங்காரம், நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறதம்மா. ஆனால் உங்களை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்தால் என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறதம்மா. ஆமாம், எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்யலாம்? என்றைக்கும் இப்படியே இருந்து விட முடியுமா? என்றாவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய்த்தானே ஆக வேண்டும். இன்னும் எத்தனை நாள் கழித்து உங்களை பார்க்க போகிறேனோ. அப்படி நினைக்காதே அலங்காரம். வெகு சீக்கிரத்தில் நீ வீடு திரும்பி விடுவாய் பாரேன். ஆமாம் அலங்காரம், உன் சின்னம்மா சொல்வது சிறிதும் பிசகாது. ஆனால் ஒன்று. என்னம்மா? உன் கணவரிடம் நடந்து வேண்டிய முறைகளை சொன்னேனே, அதை மட்டும் மறக்க கூடாது. உனக்கு உயிர் போகும் அளவுக்கு பசித்தாலும் சரி, உன் கணவர் சாப்பிடாமல் நீ சாப்பிடவே கூடாது. அதுதான் உத்தம மனைவியின் லட்சணம். இந்த பட்சணம் உன் கணவனுக்காகவே தயார் செய்தது. அப்படியே? ஆம் கண்ணி, போகிற வழி சொல்றேன். நான் படிக்காலம் வர்றதுக்குள்ள நான் திரும்பி வர்ற தேர்காலம் வரும். என்னமோ ஊரான இல்லாத கல்யாணமா இருந்தாலும் கண்டிப்பா பேர்காலம் இருக்கு. கவலைப்படாத. கண்ணை தொடச்சுக்க. கண்ணை தொடச்சுக்கம்மா. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஏதோ போயிட்டு வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டேன். கவலைப்படாத. வா. ஆராய்ச்சி, இங்கே சற்று இளைப்பாரி பிறகு போகலாம். இங்க வந்து இளப்பார போறியா? சரிதான். பேசும் கண்ணாலே தந்தா இன்பம் தேன் போலே வாழ்வினிலே. அன்பே எந்தன் முன்னாலே ஆசையை பேசும் கண்ணாலே தந்தா இன்பம் தேனே. இந்த வாழ்விலே இல்லற இன்பம் என்றே சொல்லும் பார்வையிலே. இந்த வாழ்விலே இல்லற இன்பம் என்னாலே என்றே சொல்லும் மோகன பார்வையிலே. அன்பே எந்தன் முன்னாலே ஆசையை பேசும் கண்ணாலே தந்தா இன்பம் தேன் போலே வாழ்வினிலே. கண்ணின் வழியே கன்னிகை உந்தன் உள்ளம் தெரிந்ததனாலே, கண்ணின் வழியே கன்னிகை உந்தன் உள்ளம் தெரிந்ததனாலே.
மண்ணில் பொன்னும் கலந்து மறைந்து மங்கி கிடந்ததனாலே மண்ணில் பொன்னும் கலந்து மறைந்து மங்கி கிடந்ததனாலே அன்பே எந்தன் முன்னாலே ஆசையை பேசும் கண்ணாலே தந்தா இன்பம் தேன் போலே வாழ்வினிலே பங்கஜவதனம் மலர்ந்தால் போதும் பசியும் உடனே தீரும் பங்கஜவதனம் மலர்ந்தால் போதும் பசியும் உடனே தீரும் குங்கும இதழும் குவிந்தால் போதும் நெஞ்சில் ஆசை மீறும் குங்கும இதழும் குவிந்தால் போதும் நெஞ்சில் ஆசை மீறும் மங்கையான்கள் புகழ்ந்தால் போதும் மனமும் உடனே மாறும் மங்கையான்கள் புகழ்ந்தால் போதும் மனமும் உடனே மாறும் மாம்பழ கன்னம் சிவந்தால் போதும் மதுவும் அதிலே ஊறும் மாம்பழ கன்னம் சிவந்தால் போதும் மதுவும் அதிலே ஊறும் அன்பே எந்தன் முன்னாலே ஆசையை பேசும் கண்ணாலே தந்தா இன்பம் தேன் போலே வாழினிலே பிரபு, தங்கள் இனிப்பான வதனம் களைப்பாக தோன்றுகிறது. பசி தீர ஏதாவது பலகாரம்? எனக்கு வயிற்று பசி இல்லை, மனப்பசிதான் அதிகமாகிறது. கேலி போ. உங்களுக்கென்றே தயார் செய்தது. நான் தான் ஊட்டி விடுவேன். வித்தியாசம் தெரியாமல் விரலை கடித்து விட்டால்? எனக்கு தெரியும் உங்கள் பற்களில் விஷமில்லை என்று. பாஷாணத்தை கலந்த பலகாரத்தை கொடுத்துட்டு சாத்தாங்க பண்றேன். பொம்பளையாரி இப்படி பந்தயத்தில் ஜெயிச்சதுனால இப்படி நம்ப வச்சு கருத்து நாசக்காரி இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றே இயம்பி விட்டான் அனுபவத்தால் இதயம் உண்டே இரக்கமற்றோர் சதிச்செயலின் கொடுமையாலே இணைந்த உள்ளம் இருக்கரை போல் ஆனதடா உயிரோடு போராடும் வேளை உயிரோடு போராடும் வேளை காணும் இக வாழ்வின் சுகம் யாவும் கண் காட்சி சாலை உயிரோடு போராடும் வேளை செயலாடும் சதிகாரர் தொல்லை செயலாடும் சதிகாரர் தொல்லை சொந்தம் அறியாலே நீ வெல்ல முடியாத எல்லை உயிரோடு போராடும் வேளை தலை சாய்ந்ததிங்கே உலகாளும் பொது நீதி எங்கே உண்மை உருவான இளங்கன்று தலை சாய்ந்ததிங்கே விளையாடும்
அநியாயத்தாலே சோலை மலர் கண்ட புதுவாழ்வு பறி போனதாலே உயிரோடு போராடும் வேளை மலை தென்றல் புயலான போது மங்கை மனதார ஒரு தீங்கும் நினையாத பேதை மலை தென்றல் புயலான போது மங்கை மனதார ஒரு தீங்கும் நினையாத பேதை மணமாலை சுகம் காணும் நேரம் மணமாலை சுகம் காணும் நேரம் காதல் வலியாகி ரதம் மீது போகுதே தூரம் உயிரோடு போராடும் வேளை இந்த மாலைய யார் கழுத்தலாவது போட்டு கூட்டிட்டு வர போறேன். முதல்ல எவனாவது என் கழுத்துல போடட்டும், அப்புறமா நீ போடலாம். இது என்ன பிரமாதம்? இந்த மாலைய நம்ம பழைய பாத்திரக்கடை பரமசிவத்துக்கிட்ட கொடுத்து போட சொன்னா போகுது. யாரது? பழைய பாத்திரக்கடை பரமசிவமா? ஆமா, பொருத்தமான ஆளு. உன்னை கட்டிக்கிறவன் பூஜா தூக்கணும், பாத்திர கடைக்காரன்னா வெக்கப்படாம தூக்குவான்ல. ஏன் மரமே, தாவரத்தின் தாயகமே, பூமிக்கு பாரமாக இருக்கிற என்னை நீ தாங்குவாயா? வாழ பிறந்த இந்த பத்திரமாத்து பசும்பொன் தங்கம் ஒரு பெண், கேவலம் ஒரு பெண் சிங்காரவல்லியால் மாளப் போகிறேன். காவல் காவல் இல்லையே சாவல் என்ற பழமொழிபடி மாளப் போகிறேன். என் துக்கத்தை துடைக்க வந்த தூக்கு கயிறு, உனக்கு கண்ணிருந்தால் உன் கண்ணீரை மழையாக பெய்திருப்பாள். ஆஹா, யாரப்பா இது அடுக்குமொழியிலே அழுவது? வெங்காயம் அடுக்குமொழி கூறி காரியத்தை கெடுக்க வந்தவன் யாரடா? கூறு கட்டவனே, தமிழ்நாடு தெரியுமாடா உனக்கு? அங்கே உள்ள பெண்கள் அடுக்குமொழியில தான் ஒப்பாரி வைப்பார்கள். படிச்சவன் போல இருக்கு. மாலையை கொடுத்து உன் கழுத்துல போட சொல்லட்டுமா? போயும் போய் இந்த குரங்கு கையில பூமாலை கொடுக்கணும். என்னது குரங்கா? நானா? பின்ன என்ன, மரத்து மேல உட்கார்ந்தா வேற என்ன சொல்லுவாங்க? ஓஹோ, இப்ப என்ன சொல்ற? அடடா, நீங்களா? ஆமா, நானேதான். இப்ப வா, நீங்க மன்மத ராசா மாதிரி இருக்கீங்க. மன்மதனா? நானா? நாமா? நீ மன்மதன்டா. அக்கா, இனிமே யோசிக்காத, மன்மதனுக்கு போடு மாலைய. போடுங்க, எத்தனை மாலை வேணாலும் போடுங்க. கழுத்தை கொடுக்க தயா கொடுங்க. அக்கா போடுவாங்க. இந்தா. நீ கெட்ட கேட்டுக்கு மாலை வேறையா? அக்கா அக்கா, உன்னால ஏன் கல்யாணம் தடப்படுது. அண்ணா, வெற்றியோடு வரும் அல்லிமுத்துவுக்கு ஆரத்தி எடுத்து வீர திலகமிட்டு வெற்றி மாலை சூட்டிய பிறகுதான் உள்ளே அழைக்க வேண்டும். அல்லிமுத்து வெற்றி வீரனாக வருகிறான் என்றவுடன் உன் முகம் வெண்ணிலாவாக மாறிவிட்டதே. பாண்டவர் பரம்பரைக்கே ஆண்டாண்டு காலம் அழியாத புகழை தேடித் தந்த என் மகனை சான்றோன் என்று கூறும் பொழுது என் மகன் கழிப்படைவதில் ஆச்சரியம் என்னன்னா? இல்லை, செய்தி வருவதற்கு சற்று தாமதப்பட்டதும் சஞ்சலப்பட்டாயே, அந்த அலுப்பு தீர இப்பொழுது கழிப்படைய போகிறா என்று சொன்னேன். அதோ வந்து விட்டார்கள். ஐயோ, கண்ணே, அல்லிமுத்து, அல்லிமுத்து. ஐயோ, உன்னை இந்த குரங்கல்காரத்தானா இத்தனை நாட்களாக துடித்துக் கொண்டிருந்தேன். நீ வெற்றி வீரனாக திரும்புவா என்று சற்று முன் கூட சொன்னார்களேடா. என்னை மோசம் செய்து விட்டாயே கண்ணே. உன்னை பன்னீரில் குளிப்பாட்டி பட்டாரையால் அலங்கரித்து நீ அம்மா என்று கூப்பிடுவதை கேட்க ஆசையோடு காத்திருந்தேன். என்னை மோசம் செய்து விட்டாயே கண்ணே. அல்லிமுத்து, அல்லிமுத்து. சிரித்து சிரித்து பேசி என் சிந்தைக்கு மகிழ்வூட்டிய மகனே, இனி உன்னை எந்த ஜென்மத்திலடா காணப் போகிறேன்? ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை எனக்கு வந்து இருக்கிறது, எனக்கு எந்த குறையும் இல்லையே என்று எவ்வளவோ மனக்கோட்டைகள் கட்டி இருந்தேனே, என்னை தத்தளிக்க விட்டு விட்டு போய்விட்டாயே. அல்லிமுத்து, அல்லிமுத்து. ஐயோ, பச்சளை காட்டுக்கு போய் பசியோடு திரும்பி வந்து அம்மா பசிக்குதே என்று அன்போடு கூப்பிடுவாயே, அந்த அமுத மொழியை இனி எப்போதடா கேட்க போகுது? அல்லிமுத்து, அல்லிமுத்து. ஐயோ, உன்னை பிரிந்து இனி எப்படிடா உயிர் வாழ்வது? ரங்கவதி, அழாதே அம்மா. அழாமல் இருக்கவா? ஆயுள் முழுவதும் என்னை அழுதாட
அழுது சாகும்படித்தான் செய்து விட்டீர்கள். ஆறுதல் சொல்லி சொல்லி என்னை இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டீர்கள். இன்னும் ஆறுதல் சொல்லி எனக்கு என்ன கெடுதல் செய்ய நினைத்திருக்கிறீர்கள்? ஆரவல்லியிடம் அனுப்ப வேண்டாம் என்று 1000 தடவை கேட்கிறீர்கள். உங்கள் புகழை நிலைநாட்டு என் ஒரே மகனை பலிகளை எத்தனை நாட்கள் அண்ணா திட்டமிட்டு வந்தீர்கள். 10 மாதம் சுமந்த வயிறு பற்றி எரிகிறது அண்ணா. பாருங்கள் பாருங்கள், என் வாழ்வுக்கு ஒளி வீச வந்த வண்ணமலர் அழகு முகம் காட்டி என்னை அம்மா என்று அழைக்கும் என் அன்பு சிலை அழிந்து சிதறி கிடப்பதை பாருங்கள். வீரத்தை காட்டி புகழை தேடிய என் வேந்தன் மகன் இந்த கோலத்தை காட்டி என் கும்பியை கொதிக்க வைப்பதை பாருங்கள். சகாதேவா, கலங்காதீர்கள். அல்லிமுத்து சாகவில்லை. அவன் ஜாதகப்படி ஏற்பட வேண்டிய கண்டம் தான் இது. அல்லிமுத்தின் உடலில் நாகவிஷம் பரவி இருக்கிறது. அலங்காரம், இது என்ன அலங்கோலம்? இப்படி நம்ப வைத்து கழுத்தறுப்பது நியாயமா? அப்படி என்றால் ஏனம்மா புரியாதவர் போல் கேட்கிறீர்கள்? ஆசைக்கு ஒரு மகளை பெற்றுவிட்டு அவள் ஆறுயிர் காதலனை விஷமிட்டு கொன்று விட்டீர்களே. ஓ, அல்லிமுத்து மரணமடைந்ததை சொல்கிறாயா? அன்பு மகளே, நெருப்பு அவிந்து விட்டதற்காக கொல்லன் வருந்தலாம், கொதிக்கும் உலை கலங்கலாமா? அரசியல் ரீதியில் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அலங்காரம். இதற்காகவா தலைவரி கோலமாக ஓடி வந்தாய்? சாதாரண நிகழ்ச்சியா? பிஞ்சு மனம் படைத்த பெண்ணின் மஞ்சளையும் குங்குமத்தையும் மண்ணுக்கு இரையாக்குவது சாதாரண நிகழ்ச்சியா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். உங்கள் மகளின் வாழ்வை மண்ணாக்காதீர்கள். ஏதேனும் மாற்று மருந்து கொடுங்கள் அம்மா. அம்மா அம்மா, என் கண்ணீரால் உங்கள் கால்களை கழுவுகிறேன். என் கடவுளுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் அம்மா. அம்மா. அலங்காரவல்லி, அவனையெல்லாம் போற்றும் வீரத்தாய் ஆரவல்லியின் மகளாய் இப்படி கோழையாக குமரி கொட்டுவது, ஆணுக்கு பெண் அடிமை என்ற நிலையை மாற்றி ஆணே பெண்ணுக்கு அடிமை என்ற அறிவேற்றை எழுத முயற்சிக்கும் போதே முன்னுரையில் இப்படி ஒரு அழுகுரல் கேட்கலாமா? நீண்ட நிலப்பரப்பும் நித்ரைக்கு பஞ்சனையும் தூண்டா மணிவிளக்காய் வேண்டியதை கொடுக்க நாங்கள் இருக்க நீ ஏன் மகளே வேதனைப்படுகிறாய்? பெற்ற பாசத்தையும் பெண்குல பண்பையும் உலக நீதியையும் உதறி தள்ளிவிட்ட உங்களுக்கு எப்படி அம்மா என் வேரியும்? ஆண்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற வெறிக்கு என் அன்பு கணவரையே பலியாக்கி விட்டீர்களே. உங்கள் ஆசை காதலனுக்காக அந்தாதி பாடுகிறாய். சேய்க்கு வரும் நோய்க்காக மருந்துண்ணும் தாயா மகளின் மாங்கல்யத்தை மனதார அறுத்தெறிவாள். மகளின் மகிழ்ச்சிக்காக மாதக்கணக்கில் இன்னலை தாங்கும் மாதாவா பெற்றவளின் புன்னகையை புலம்பலாக்குவாள். அலங்காரவல்லி, அடக்கு உன் பேச்சை. அடக்க மாட்டேனடி, அடக்க மாட்டேன். சகிக்க மாட்டேனடி, சூடிக்கொள்ளும் மலரை வாடி வதங்க விட்ட வஞ்சகிகளை தேடி தேடி அலைந்தாலும் கிடைக்காத என் தெய்வத்தை கொண்டு விட்டீர்கள். அலங்காரவல்லி, மீண்டும் கூறுகிறேன், காதலை விட உன் தாய்க்கு செய்யும் கடமை எவ்வளவோ சிறந்தது. போனது போகட்டும். உன் புகழையும் என் மதிப்பையும் காக்க இன்றே உனக்கு பட்டத்தை சூட்டுகிறேன். பட்டம்? என் கணவனின் கல்லறைக்கு முன்னே மோதி மோதி சாவேனே தவிர உனக்கு மகளாகவோ நாட்டு மகாராணியாகவோ மாறவே மாட்டேன். அன்பு கரங்களால் அனைத்து அமுதூட்டி வளர்த்த அன்னை மகளின் இன்னலை போக்குவாள் என்று வந்தால் இங்க என்னை சித்திரவதை செய்கிறீர்களே அம்மா. இதை விட உங்கள் கையாலேயே என்னை கொண்டு விடுங்களேன். அலங்காரவல்லி, செய்யாம இல்ல வேற என்ன செய்யலாம்? வேலை தொந்தரவு இப்ப. அப்படிங்களா? ஐயோ, அடடா, நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க. நாமா வந்தா என்ன அர்த்தம்? சிங்காரவல்லி, என்ன முடிக்கிற? இந்த பாருங்க, அவசரப்படாதீங்க. நீங்களும் என்ன காதலிக்கிறீங்க, அவரும் என்ன காதலிக்கிறாரு. சரி, எங்க 2 பேர்ல யாரு மேல உனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு? உங்க 2 பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. தொலைஞ்சது போ. கேட்டியாடா? நாமா இன்னும் ஏன் நிக்கிற? போயேன். நீ ஏன்டா முடிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிற? போய. என் கையும் உடம்பு படுறது வரை நீ போக மாட்டே இல்லையா? என்ன என் மேல உன் கைப்பற்றுமா? எங்கடா மேல கைய வச்சு பாரு. கையே வச்சு பாரு, அவன் தோலை உரிக்கிற வை. ஐயோ, ஏன் 2 பேரும் இப்படி வீணா சண்டை போடுறீங்க? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். நான் சொல்ற பிரகாரம் யாரு செய்யறாங்களோ
அவங்கள தான் நான் கல்யாணம் செய்துக்குவேன். என்ன செய்யணும் சொல்லு. நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம்? வாழைத்தண்டு தானே? வெங்காயம். இது வேற பந்தயம். எந்த பந்தயம் வேணாலும் வச்சுக்கோ. அவங்க வச்ச பந்தயமே ஆட்டம் கண்டு போச்சு. நீ என்ன குப்பை வை. அப்படிங்களா? பந்தயம் என்னன்னு நாளைக்கு சொல்றேன். நீங்க 2 பேரும் நாளைக்கு தயாரா வந்துருங்க. சொல்றேன். அத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படுறேன். இங்கேயே இருக்கணும். உள்ள வாயேன்னு கூட. பரவாயில்லைங்க, சும்மா இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல, எங்க அக்கா வெளியே போயிருக்கா. வா சும்மா. கைய விடுங்க. இல்ல இல்ல வா, கைய விடுங்க. அட வாங்க. ஐயோ வா, கைய விடுங்க, யாராவது பாப்பாங்க. உட்காரு. உன் பேர் என்ன? ஏன் மல்கோவா? ஐயோ என்ன நீங்க பாக்காதீங்க. உங்க பார்வை என் மனசை என்னமோ செய்யுது. மல்கோவா, மல்கோவா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து. மாதர்குலம் மாணிக்கவே, ஆடிக்காற்றில் அசைந்தாடும் அம்மி போல என் மனசு உங்ககிட்ட ஊசலாடுதே. ஐயோ உங்க அக்கா, உங்க அக்கா. அக்கா வந்து தடுத்தால் எட்டி உதைத்து விட்டு உன் பக்கத்திலேயே இருப்பேன். அக்கா. ஏண்டா பொண்டாடே, நான் சொல்றேன், இதுக்குதான் முதல்ல எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன். ஏண்டா நான் வேணாம்னு சொன்னேன் சொல்றேனே, அந்த மரத்து மேல இருந்தவனை கட்டிக்க கட்டிக்க கட்டிக்கன்னு. நீதான் என்னமோ ரொம்ப இது பண்ற. அவர் எங்க இருக்கிறாரோ என்னமோ. மரத்து மேலதான் இருப்பாரு. ஏன் தாச்சி போயும் போய் அந்த குரங்கையா கட்டிக்க போற? ஐயா நீ ரொம்ப அழகு பாரு, காண்டா மிருக மாதிரி. அக்கா என்ன 1000 சொல்லு, அவளை ஒண்ணு சொல்லப்படாது தெரியுமா? ஓஹோ, இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா போயிட்டாளா? டேய் முதல்ல இவளை வெளிய அனுப்பு. போடி வெளிய. அதுதான் நடக்காதுன்னு. நடக்காதா? அதான் பாப்போம். ஐயோ ஐயோ கைய விடுங்க. கைய விடுங்க. ஐயோ ஜடைய விடு. ஐயோ ஜடைய விடு. ஜடைய விடு. ஐயோ நீங்களா? ஆமா சித்திரவள்ளி, நான் தான். இதெல்லாம் என்ன பேசுறதா? உனக்காக தான். இந்தா அத்தா போடுங்க மாலையா. அக்கா கொடு தொழுத்த. மல்கோவா. இல்ல இல்ல அத்தா சீக்கிரம் புறப்படுங்க. எங்க மாப்பிள? எனக்கு அவசரமா ஒரு பொண்ணு தேவை. பொறு மாப்பிள. திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி கொடி நாட்டுவதில் ஆரவல்லிக்கு நிகர் ஆரவல்லியே தான். கோடிக்கணக்கான ஆண்களை அடக்கி கொட்டடியில் வைத்திருக்கும் என்னிடமா இந்த பேடிப்பயல் அல்லிமுத்துவின் கைவரிசை நடக்கும்? பாவம், அறியாத்தனமாக நம்மை எதிர்த்து அகால மரணம் அடைந்து விட்டான். அம்மா அம்மா, என்ன? அஸ்தினாபுரத்திலிருந்து நமது ஒற்று பெண் வந்திருக்கிறாள் அம்மா. வரச் சொல். அம்மா, அல்லிமுத்துவுக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பதற்காக அபிமன்யும் ஆராய்ச்சியும் எங்கோ புறப்பட்டு விட்டார்கள். தருமரும் சங்கவதியும் அவர்களை பாதுகாத்து வருகின்றனர். சரி, நீ போ. தர்மரும் அங்குதான் இருக்கிறார். தர்மர் தலையே போவதானாலும் தான் கொடுத்த வாக்கை தவறாதவர். ஊரக்கம் இல்லாமல் ஓயாமல் அழுது கொண்டே இருந்தார். உடம்பு என்னத்திற்காகும்? எப்படியானாலும் எந்த உடலுக்காக என் உடலை வளர்த்தேனோ, எந்த உயிருக்காக என் உயிரை பாதுகாத்தேனோ, அந்த உயிரும் உடலும் இந்த கதிக்கான பிறகு என் உடம்பு இருந்தால் என்ன, செத்தால் தான் என்ன? அல்லிமுத்து, அம்மா. ஐயா,
ஐயா ஐயா, தர்மரன்னு சொல்ற புண்ணியவான் நீங்க தானா? ஆமாம். ஐயா, 3 நாளா பட்டினேன். எங்கெங்கேயோ சுத்தினேன், யாரையோ கேட்டேன். ஒருத்தரும் சாப்பாடு போடல. ஒரு பிடி அன்னம் இருந்தா கொடுங்களே, உங்களுக்கு புண்ணியம் உண்டு. ஐயா, பசி பசி. ஐயா, உயிரே போயிடும் போல இருக்கே. ஐயா, பசி தாங்க முடியல. ஐயா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. அம்மா, ஐயா ஐயா, உங்களுக்கு கூட இரக்கம் இல்லையா? அப்படி தவறாக நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுங்கள், ஏற்பாடு செய்கிறேன். கங்கவதி, என்னண்ணா? யாரோ ஒரு சன்னியாசி பசியால் இறந்து விடுவார் போல இருக்கிறது. சாப்பாடு போட நிலை சேர்ந்தும் நீங்களே இப்படி சொல்லலாமா? இடம் வந்தார் ஏதாவது கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். நான் சரி என்று சொல்லிவிட்டேன். அண்ணா, ஏற்கனவே செய்த பாவத்தின் பலனாகத்தான் உயிர்தான ஒரே மகனை உயிரோடு பலி கொடுத்து தத்தளிக்கிறேன். வீட்டில் பேரத்தை வைத்துக் கொண்டு பிச்சையிட்டு அதனால் வரும் பாவத்தையும் நான் அனுபவிக்க வேண்டுமா? வேண்டாம் அண்ணா. கங்கவதி, இத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ கஷ்டத்திலும் கூட சொன்ன வார்த்தை தவறியது கிடையாது. உயிரே போயிடும் போல இருக்கே. ஐயா ஐயா, நிக்க முடியலையே. ஐயா ஐயா, கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். அம்மா. கங்கவதி. ஐயா, அம்மா.